ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். நிறைய டேக்அவேஸ் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சில். ஒன்று, கூட்டணி ஆட்சிங்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்து ஓபிஎஸ் திரும்ப கட்சிக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. தேமுதிக கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜயை பற்றி கண்டனமும் தெரிவித்திருக்கிறாரு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஆமா, கூட்டணி ஆட்சி இல்லைன்றது ஒரு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு. என்னைக்கு திருநெல்வேலிக்கு பாஜகவினுடைய வாக்காளர் முகவர்கள் கூட்டத்துல அமித்ஷா சொல்லும் போது என்டி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது மறுநாளே கணிசமான இடங்களில் போட்டியிட்டு அஇஅதிமுக தடித்துதான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு மறுநாளே பிரச்சார பொதுக்கூட்டத்துல பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஆரம்பத்திலிருந்து இருக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு விடயம் கிடையாது. கூட்டணி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றது இது தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பிரச்சனை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே இருக்கக்கூடியது என்னன்னா தொகுதி பங்கீட்டு பிரச்சனை. பாஜக தங்களுடைய என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டாளிகள் அனைவருக்குமான இடமா சேர்த்து அவங்களுக்கெல்லாம் சேர்த்து அவங்க கேட்கறாங்க, பாஜக கேட்கறாங்க, ஒட்டு மொத்தமா எங்கிட்ட கொடுத்துருக்க நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அது யூபிஎஸ் ஒத்துக்கறல. அது கிடையாது. உங்களுக்கான இடம் மட்டும் நீங்க கேட்டு பேசி வாங்கிட்டு போங்க, அது மத்தவங்களுக்கெல்லாம் நாங்க தான் கொடுப்போம் அப்படின்றது அவருடைய நிலை. அதுதான் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒன்னும் எந்த விதமான முடிவுக்கும் வராம இழுத்தடிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் பியூஷ் கோயல் நாளைக்கும் வராரு. சோ இது அதிகமான இடங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு பாஜக கொடுக்கக்கூடிய அடுத்த தனது கட்சிக்கு அல்லது தனது ஆட்சிக்கு ஒரு வேட ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் தனது ஆட்சிக்கு பெரிய சிக்கனா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு முரண்பாடு, ஒரு ரகசியமான ஒரு ஈடுபடி நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வெளிப்படையான வெளியில வரல. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், எந்த காரணத்துக்கு முன்னே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவங்களை யாரையும் அவர் மறுபடியும் கூட்டிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அது முடிவானதுதான் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, மற்றவங்க எல்லாம் சேர்த்துக்கூடிய அந்த இடத்த அந்த உரிமையையும் இல்லாட்டி அந்த வழியை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டாரு. அவரு அந்த அடிப்படையில தான் அமமுக சேர்க்கப்பட்டது, கட்சி கூட்டணிக்குள்ள சேர்க்கப்பட்டது. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இன்னைக்கும் அவரு முடிவு எடுக்கல. என்ன கூட்டணி எங்க போறது அப்படின்றது எந்த முடிவு எடுக்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு முடிவு எடுக்காத ஒருத்தரை பத்தி இவர்கிட்ட கருத்து கேட்டோம்னா இவர் மட்டும் என்ன சொல்லிட்டு போறாரு? அது கிடையாது. மூணாவது விஷயம் விஜய் தொடர்பானது இவர் தான் முதல்ல சொல்லும் போது, கருத்து சொல்லும் போது விஜய் தாமதமா வந்தது தப்புதான் அப்படின்னு சொன்னாரு முதல்ல. அப்புறம் மறுநாள் அப்படியே அரசு மேல தான் குற்றம் சொல்லிட்டாரு. அவரு எடப்பாடி பழனிசாமி இந்த விடயத்துல பேசுறது முன்னுக்கு பின் முரணா பேசுறது ரொம்ப தப்பு. 41 பேர் கொல்லப்பட்ட ஒரு விடயத்துல அப்போ ஒரு கருத்து இப்போ ஒரு கருத்து, விஜய் சரியா வந்திருக்கணும் அப்படிதான் இப்போ சொல்றது அப்படின்றதெல்லாம் என்னன்னா அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வார்த்தைகள் மாறுது. அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவருக்கு நல்லது இல்லை. அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன அந்த 41 பேர் அந்த இடத்துல மரணிக்கிறதுக்கான காரணமான சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு ஊடகங்களிலிருந்து பத்திரிகைகளிலிருந்து எல்லா வாதம் ஒன்றும் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சிபிஐயும் அந்த விசாரணையை பண்ணி முடிச்சுட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வருது. இப்போ விஜய் அதிமுக தாக்குறாருன்றதுக்காக நானும் உங்களை திருப்பி தாக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாற்றி பேசுறதுன்றது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அவருடைய அரசியல் மிக தவறானது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.